வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 8 தொகை நூல்கள் ஒன்றான புறநானூறு. புறநானூறு புறத்தினை சார்ந்த 400 பாடல்களை கொண்ட நூல். இது புறப்பாட்டு எனவும் வழங்கப்படும். மேலும் தமிழர் வரலாற்று பெட்டகம், தமிழர் களஞ்சியம், திருக்குறளின் முன்னோடி, தமிழர் கருவூலம் என்றும் போற்றப்படுகின்றது. புறநானூற்று பாடல்களை பாடிய புலவர்கள் 157 பேர். இதில் பெண்பால் புலவர்கள் 15 பேர். ஔவையார், வெண்ணி குயத்தியார், ஒக்கூர் மாசாத்தியார், பாரி மகளிர், காவற்பெண்டு போன்றோர். புறநானூற்றில் மிக அதிக பாடல்களை பாடியவர் ஔவையார். புறநானூறு 11 திணைகளையும் 65 துறைகளையும் பற்றி கூறுகின்றது. புறநானூறு சங்க காலத்தில் ஆண்ட அரசர்கள் பற்றியும் மக்களின் சமூக வாழ்க்கை பற்றியும் எடுத்துரைக்கின்றது. 15 பாண்டிய மன்னர்கள், 18 சோழர்கள், 18 சேரர்கள், 18 வேளிர்கள் பற்றி கூறுகின்றது. கரிகாலன் போர் செய்த இடமான வெண்ணி பரந்தலை பற்றியும், பாண்டியன் நெடுஞ்செழியன் போர் செய்த இடமான தலையானங்கானம் பற்றியும் எடுத்துரைக்கின்றது. 10 வகையான ஆடைகள், 28 வகையான அணிகலன்கள், 30 வகையான படைக்கருவிகள், 67 வகையான உணவுகளை பற்றி கூறுகின்றது. உ.வே.சா 1894ஆம் ஆண்டு முதலாக புறநானூற்றை அச்சில் பதிப்பித்து வெளியிட்டார். பேராசிரியர் ஜார்ஜ் எல். ஹார்ட் என்பவர் புறநானூறு த 400 Songs of War and Wisdom, an Anthology of Poems from Classical Tamil, த புறநானூறு என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஜி.யு. போப் புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். புறநானூறு கூறும் கருத்துக்கள் சில குறள் வெண்பாவை போல் 2 வரிகளாக உள்ளன. இம்மை செய்தது மறுமைக்காம் எனும் அறவிலை வணிகன் ஆயலன், நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், யாதும் ஊரே யாவரும் கேளீர், பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. நன்றி, வணக்கம் நண்பர்களே. வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.